அதாவது தமிழும் பொங்கலும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பனை அப்படின்றது பார்த்திங்கன்னா, பனையோட ஒரு பயன்பாடு இல்லாமல் தமிழ் மொழி நூல்கள் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பனை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களோட போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. பனை மரங்கள் எல்லாமே வந்து வெட்டி வெட்டி விறகாக அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தடுக்கப்படணும். நம்ம தமிழக அரசு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டாலும் பனை மரங்கள் வந்து அழிவு அப்படின்றது வந்து தொடர் கதையாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம பல புகார்கள் கொடுத்தாலும் கூட அது சம்மந்தமாக நடவடிக்கை அப்படின்றதும் வந்து கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த பனையோட முக்கியத்துவத்தை வந்து மக்கள் வந்து உணரணும், அந்த பொருள்களை பயன்பாடு அதிகம் கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதோட ஒரு சிறு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பனை பொங்கல்னு சொல்லிட்டு போன வருஷமும் இங்கே பனை மரத்துக்கு பொங்கல் இட்டு படையல் போட்டு நாங்கள் வந்து கொண்டாடணும். பனையை வந்து அதாவது தமிழர்களை வாழ வைத்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதோட பயன்பாடுகள் 1000க்கும் மேற்பட்டது. அப்படிப்பட்ட பனை மரத்துக்கு வந்து இன்றைக்கும் வந்து 2வது ஆண்டாக நாங்கள் வந்து பொங்கல் இட்டுட்ருக்கோம். பனை பொங்கல் இன்னைக்கு பல கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் வந்து தெய்வமாக வழிபடப்படுது. அதே போல் இந்த பனைமரமும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கிட்ட இந்த பனைமரம் வந்து கோவிலில் தெய்வமாகவே வழிபடப்படுது. முனீஸ்வரனா இங்கே வந்து வழிபடப்படுது. ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு தெய்வத்தை சார்ந்த அந்த பனைமரங்கள் வணங்கப்படுது. இது வந்து பெண் பனைமரம். பெண் பனைமரம் இருந்தால் அது பக்கத்துலேயே ஒரு ஆண் பனைமரமும் இருக்கும். இந்த இடமே பனைமர தோப்பா பனைமர காடாக இருந்ததான் இன்னைக்கு வந்து பனைமரங்களே இல்லை. இது ஆண் பனைமரம். இந்த பக்கத்துல இருக்க குளத்தங்கரையில இந்த பனைமரம் இருக்கு. இது வந்து பெண் பனைமரம். அம்மன் கோவில்ல இந்த கோவிலோட விருட்சமா தெய்வமாகவும் வணங்கப்படுது. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து பொங்கல் இட்டுக்கிட்டு இருக்கோம். பொங்கி வரட்டும். பனங்கற்பட்டியில் பனவளப்பட்டியில் வச்சு இந்த மாதிரி எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ அந்த பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. பனை பொங்கல் வச்சிட்ருக்கோம். இதே போல் ஒவ்வொருத்தரும் பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பொங்கல் வைக்கப்படுது. பொங்குதான் பொங்கி வருது. மேலே வராங்க. அம்மா அவங்க தான் வந்துட்டாங்க. பொங்குது. அந்த பருப்பு எடுங்க, அரிசி எடுங்க, அப்படியே இருங்க. நான் சொல்லும் போது பொங்கி பொங்கி வருது. வருது. நீ வாங்க, இங்கே வாங்க, கிட்ட வாங்க எல்லாம். பொங்கி வருது. பொங்கி வருது பொங்கல். பனைமரம் வந்து பாதுகாக்கப்படணும். பனைமரத்தோட அழிவு வந்து தடுக்கப்படணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்து மக்கள் வந்து அது சம்மந்தமான விழிப்புணர்வு அடையணும். பல கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பனங்காட்டீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து பனைமரம் தான் அந்த கோவிலோட தருவா. ஆக்சுவலாக பனங்காட்டுக்குள்ளே இருந்தது அந்த கோயில். அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பனங்காடு அதெல்லாம் காண அழிஞ்சு போச்சு. அதே போல் இங்கே திருவள்ளூர் மாவட்டங்களில் பல இடங்களில் பனைமரத்தை வந்து ஒத்தப்பனை முனீஸ்வரன் அந்த மாதிரி பனையை முக்கியத்துவமாக கொண்டு நிறைய கோவில்களில் தெய்வமாக பனைமரம் வணங்கப்படுது. ஏன்னா அதோட பயன்பாடு அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு கோவிலுக்குள்ளேயும் ஒவ்வொரு மரத்தையும் வந்து அந்த கோவிலோட தருவா வச்சு வழிபட்டாங்க. அது வந்து அத்தனை பயன்பாடுகளை கொண்டதுன்றது இப்போ வந்து பெரிய அளவில் இன்னைக்கு இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக அறிந்து பலரும் அந்த ஒவ்வொரு கோவில்களுக்குள்ளே இருக்க மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் இதோட பயன்பாடெல்லாம் உணர்ந்து எல்லாருமே இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கை மூலிகைகள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கு. அதை பாதுகாக்கணும், பயன்படுத்தணும் அப்படின்னுட்டு. இல்லை, பொங்கி மேலே வந்து வழியிட்டோம். பானை பொங்கி வருது. உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொங்கி வருது. எல்லாரும் குலவை போடுங்க.
வந்தாச்சு. எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்ப்போம். கிழக்கா மேற்கா? கிழக்கா மேற்கான்னு தெரியல. நம்ம நிற்கிறது கிழக்கு. இன்னும் இது முடிச்ச உடனே படையல் போடுவோம். பொங்கிருச்சு. பொங்கிருச்சு. அரிசி போட்டோம். நாங்க பிடிங்க போடு பொடி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது பிடிச்சிடவா?